அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மெசஞ்சர்ஸ் ஆஃப் குட் நியூஸ் சார்பில் வாழ்த்துக்கள். ஆண்டவரின் பெரிதான கிருபையால் இந்த புதிய மாதத்தை காணும் ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்ததற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் வாழ்கின்ற இந்த பல் சமய சூழ்நிலையில் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று நம்மை அடையாளம் காட்டுவது அவசியமாக உள்ளது. பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். இந்த வசனத்தை குறித்து நாம் சிந்திப்போம். முதலாவதாக பேதுரு 11ஆம் வசனத்திலே, நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள் என்று கூறுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தின் மூலமாக பாவத்தின் மேலும் மரணத்தின் மேலும் வெற்றி பெற்றார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆகவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பாவத்தினால் மேற்கொள்ளப்படாமல் பரிசுத்த ஆவிக்குரிய பிள்ளைகளாக பாவத்தை மேற்கொள்கிற மக்களாக அழைக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் ஆண்டவரை நம் சொந்த இரட்சகராக நாம் ஏற்றுக்கொண்ட நிச்சயம் நமக்கு உண்டு. ஆகவே மாம்ச இச்சையை உண்டாக்கும் பழைய பாவ சுபாவத்தை களைந்து போட்டு நம் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களாக நீதியையும் பரிசுத்தையும் வெளிப்படுத்துகிற புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் பாவத்திற்கு அடிமை ஆகாதபடி வாழும் ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள் என்ற நிச்சயத்தோடு வாழும்படி ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். God calls us not to be slaves to the sinful lust. இரண்டாவதாக பேதுரு நல் நடக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். நம்மை சுற்றிலும் உள்ள பிற விசுவாச கோட்பாடு உள்ள மக்கள் நம் நடத்தை, வார்த்தை, செயல்கள் எல்லாவற்றையும் கவனிக்கிறார்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. உலகத்திற்கு ஒளியாக வந்த நம் ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது இருள் சூழ்ந்த இந்த உலகத்திலே ஒளியின் பிள்ளைகளாக வாழ ஆண்டவர் நம்மை அழைப்பது மட்டுமல்ல, அப்படி நாம் வாழ்வதற்கும் அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். மற்றவர்கள் நம் விசுவாசத்தை பற்றியோ அல்லது நாம் பேசுகின்ற வேத வசனங்களை பற்றியோ உடனேயே விளங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் ஆண்டவரின் அன்பை வெளிப்படுத்தும் நம் நடத்தை, வார்த்தைகள், செயல்கள் மூலம் ஆண்டவரின் சாயலை அவர்கள் நம்மிலே காண முடியும். ஆகவே ஆண்டவர் நம் நல்நடக்கையின் மூலம் புற ஜாதிகள் மத்தியிலே ஆண்டவரை வெளிப்படுத்தும்படி அழைக்கிறார். God calls us to reveal God's love through our life. மூன்றாவதாக பேதுரு புற ஜாதிகள் உங்கள் நற்கிரியைகளின் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஆகவே நம் நல்நடத்தை அல்லது கிரியைகள் நமக்கு பெருமையையோ அல்லது புகழையோ கொடுப்பது நமது நோக்கமாக இருக்க கூடாது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆண்டவர், மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று கூறுகிறார். ஆகவே இதுவே நம்முடைய ஜெபமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய ஒவ்வொரு செயலும் வார்த்தையும் என் வாழ்க்கையும் எப்பொழுதும் உம்மை மகிமைப்படுத்தும்படி இருக்க நீர் எனக்கு உதவி செய்யும் என்று நாம் ஜெபிப்போம். இந்த கிறிஸ்தவ திருச்சபைகளின் செயல்பாடுகளும் கிறிஸ்தவர்களின் செயல்களும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் விதத்திலே இருக்கும்படியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே, காலத்திலே, அவசியத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்றும் நம்மோடு ஜீவிக்கிறவராக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவரை மகிமைப்படுத்தி வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். God calls us to glorify Father God through our right actions. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உலகத்தின் பாவ இச்சைகளை வெறுத்தும் உம்மை வெளிப்படுத்தும் நற்கிரியைகளை எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்தியும் உம்மை மகிமைப்படுத்தி வாழ எங்களுக்கு உமது வல்லமையை தாரும். ஆமென். ஆண்டவரின் கிருபை நம்மோடு இருப்பதாக. உங்கள் அன்பு சகோதரி சாந்தி திலக்.